கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். விதையை ஒரு விவசாயி தன் நிலத்தில் சிதறவிட்டான். அதில் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் எடுத்து விழுங்கி விடாதபடி மண் விதையை மூடியது. நல்ல நிலத்திலுள்ள மண் பாறையைப் போல் இறுக்கமாயிராமல் விதை முளைப்பதற்கு ஏற்றதாய் நெகிழ்வுத்தன்மையாய் இருந்தது. வெயிலினால் விதை சூடாகாதபடிக்கு பாறையில் விதை விழவில்லை. அந்த விதை நன்றாக முளைத்தது. அந்த செடிகளை சுற்றிலும் முட்செடிகள் களைகள் எதுவும் முளைத்து செடியை நெருக்கி போடவில்லை. ஆகவே அந்த செடி வளர்ந்து சில செடி 30%, சில செடி 60%, சில செடி 100% கனி கொடுத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் மணல்தான். இந்த மண்ணை பண்படுத்தி உரம் போட்டு கடவுளின் வார்த்தையை கேட்போமானால் எதிர்காலத்தில் நல்ல பலனாகிய ஆத்தும அறுவடையை காணலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, நாம் எல்லாரும் இன்றைக்கு ஆலயம் செல்லுகிறோம். இன்னும் பலதரப்பட்ட இடங்களுக்கு செல்லுகிறோம். அங்கே ஊழியங்கள் மூலமாக வேத வசனங்களை கேட்கிறோம். கேட்கிற நமது மனம் அல்லது இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்படித்தான் ஒருவர் தன் மூத்த மகளை படிக்க வைத்து வெளிநாட்டிற்கு வேலை செய்ய அனுப்பி வைத்தார். அவள் வேலை செய்து தாய் தகப்பனுக்கு பணத்தை அனுப்பி வைத்து 2 தம்பிமார் 2 தங்கைகளையும் படிக்க வைத்தாள். தன்னுடைய தம்பிமாருக்கு வேலை கிடைத்து தங்கைகளுக்கும் வேலை கிடைக்கும் வரை எல்லா பணங்களையும் தன் தகப்பனாருக்கு அனுப்பிவிட்டாள். இறுதியாக கூலி வேலை செய்கிற தன் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் வீடு கட்டி கொடுத்து விவசாயம் செய்வதற்கு நிலங்கள் வாங்கி கொடுத்து பிற்பாடுதான் அவள் திருமணம் செய்து கொண்டாள். இன்று எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து நல்ல வேலை கிடைத்து நன்றாயிருக்கிறார்கள். மூத்த மகள் நல்ல நிலமாக செயல்பட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பிரயோஜனமானவளாக இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். நாம் வசனத்தை கேட்டதும் ஏற்றுக்கொள்கிறோமா? பிற்பாடு உலகத்திற்குள் செல்லும்போது பலவிதமான கவலைகள், சோர்வுகள், பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறோமா? கேட்ட வசனம் கருகி போகாமல், கவலைகளினால் நெருங்கி போகாமல், எந்த கவலைகள், ஐஸ்வர்யம், பலவிதமான ஆசீர்வாதங்கள் எதுவும் கேட்ட வசனத்தை மறந்து விடுவதற்கு தூண்டி விடாதபடிக்கு நாம் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் வசனங்களை கேட்கும்போது நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் வசனத்தை கேட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போன்று வசனங்களை ஏற்றுக்கொண்டு கனி கொடுக்க உதவி செய்திருக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.